காலையில மணி 5:45 தான் ஆகுது. அதுக்குள்ளயும் எப்படி விடிஞ்சிருச்சுன்னு பாருங்களேன். என்ன அது 6 மணி கூட ஆவல, அதுக்குள்ள இவ்வளவு வெளிச்சமா இருக்குது. வெயிலுக்கு முன்ன புறப்படலாம்னு சொன்னாங்க. கடைசியில வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் புறப்படுவாங்க போல. இந்த வீடியோவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு வழியா கஸ்டமரும் ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. கஸ்டமரையும் பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வழியா தான் போனோம். திடீர்னு பார்த்தா பார்க்கிங்ல ஒரு ரயில் பெட்டி மட்டும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த செட்டப்லாம் பார்க்கும்போது கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இதே மாதிரி தான் ஒரு ரயில் பெட்டியை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஈரோட்லயே ஆரம்பிக்க போறாங்க நான் நினைக்கிறேன். இல்ல வேற ஏதோ காரணங்களுக்காண்டி நிறுத்தி வச்சிருக்காங்களா எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே பேசிக்கிட்டே இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோங்கிறத சொல்ல மறந்துட்டேன். நமக்கு முன்னாடி போற பஸ் எந்த ஊருக்கு போகுதோ அதே ஊருக்கு தான் நம்மளும் போறோம். ரொம்ப வருஷமா சிங்கிள் ரோடா இருந்த காங்கேயம் டு தாராபுரம் ரோட்டையுமே இப்போ 4வே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மள மாதிரி வாகன ஓட்டிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். நம்மளுமே ஒரு வழியா பழனிக்கு வந்துட்டோம். நம்ம கஸ்டமருமே தங்கத்தெரு இழுக்கிறதுக்கு டோக்கன் வாங்கணும், ஃபர்ஸ்ட் எங்களை அங்க கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தங்கத்தெரு இழுக்கிறதுக்குமே டோக்கன் எங்க வாங்குறங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஒரு சில பேர் மேல போய் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க, கீழேயே நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். அது எங்க தராங்கன்னு பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்திலேயே கவர்மெண்டோட தண்டபாணி நிலையம் தங்கும் விடுதின்னு சொல்லி இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா ரூம் புக்கிங் ஆபீஸ் இருக்கும். அந்த புக்கிங் ஆபீஸ்லயே வந்து நம்ம தங்கத்தெருகளுக்கான டோக்கன் வாங்கிக்கலாம். ஒரு டோக்கனுக்கு 2000 ரூபாய் வாங்குறாங்க. தங்கத்தெருகளுக்கும் போது ஒரு டோக்கனுக்கு 3 பேரை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. கஸ்டமருமே டோக்கன் வாங்கிட்டாங்க. நம்ம டோக்கன் வாங்கினா மட்டும் பத்தாது, மலை மேல இருக்க ஆபீஸ்ல சாயந்தரம் 5 மணிக்குள்ள கொடுத்து இதை என்ட்ரி பண்ணணும். அப்பதான் எந்த நிலையில நம்ம தங்கத்தெரு இழுக்கணும் அப்படிங்கிற நம்பர் அவங்க சொல்லுவாங்க. இந்த டோக்கனை காமிச்சு ஒரு டோக்கனுக்கு 5 பேர் ஃப்ரீயாவே சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சண்டைங்கிறனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு. பாத்தீங்கன்னா எல்லா பார்க்கிங்குமே ஃபுல்லு. கஸ்டமரையுமே இறக்கி விட்டுட்டேன். எப்படி தங்கத்தேர் முடிச்சுட்டு வரதுக்கு நைட் ஆயிரும். கஸ்டமர் வர வரைக்கும் நிழல்ல போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நிழலையே காணோம். டே ஓனர், லெஃப்ட்ல பாரு ஒரு மரம் நிழல் வருது. அதெல்லாம் வேணாடா, நிழல் பார்த்தாரா வேற நிழல் போலாம்டா. அடே கூறு கட்ட குக்கரு, அங்க பாரு ரைட் சைடு ஒரு மரம் நிழல் இருக்குதுடா. அட இப்படி ஆச்சுன்னு பாத்து. அது வேணாடா, அது ரோட்டு மேல இருக்கடா, நம்ம வேற நிழலுக்கு போலாம்டா. டே ஓனரு, நீ பழனியை விட்டு 10 கிலோமீட்டர் போனாலும் சரிடா, உனக்கு நிழலே கிடைக்காதுடா. டே என்னது 10 கிலோமீட்டர் போனா கூட நிழல் கிடைக்காதா? எப்படிப்பட்ட நிழல் பார்த்து போட்டிருக்கேன் பாடுறா. நல்ல நிழலெல்லாம் விட்டு புட்டு மூதவி மூத்திர நாத்தத்துல வந்து வண்டியை போட்டுக்கிட்டு பீத்துது. இந்த நாத்தத்துல இந்த பன்னி பைய எப்படி தூங்குறான் பாரு. டே ஓனரு, நீ கூட அடிக்கடி சொல்லவே இல்லடா நாங்க பிக் ஃபேமிலின்னு. நான் கூட ஏதோ கூட்டு குடும்பமா இருப்பீங்களோ பெரிய ஃபேமிலியோ நினைச்சிட்டேன்டா. இந்த நாத்தத்துல நீ இப்படி தூங்குறனா கன்ஃபார்மா நீ பண்ணி மேய்க்கிற பயலா தான்டா இருக்கணும். என்னது பண்ணி மேய்க்கிற பயலா? இந்த மூப்பர் நாத்தம் கூட கிடைக்காம பல நாள் வெயிலே படுத்து தூங்கிருக்கேன்டா.